தற்போது உடனுக்குடன் நெல்லை பழவூரில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக தற்போது மருத்துவக் கழிவுகள் அகற்றப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான உடனுக்குடன் நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் நெல்லையிலிருந்து எமது செய்தியில் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலி காரணமாக தற்போது அகற்றப்படக்கூடிய மருத்துவ கழிவுகள் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமா சூர்யா, நெல்லை மாவட்டத்தில் பழவூர், குண்டா நகரம், கோடகநல்லூர் உள்ளிட்ட பல இடங்களில் கேரளா மாநிலத்திலிருந்து புற்றுநோய் மருத்துவமனைக்கான கழிவுகள் மிக அதிகமாக கொட்டப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் குவியலாக இந்த மருத்துவ கழிவு என்பது கொட்டப்பட்டுள்ளதன் காரணமாக அப்பகுதியில் ஒரு விதமான துர்நாற்றமும் வீசுகிறது. மேலும் அந்த பகுதியில் கால்நடைகள் மேய்ச்சலுக்கான பகுதியாக இருப்பதன் காரணமாக கால்நடைகளும் அது போன்ற அந்த மருத்துவ கழிவுகளை சாப்பிடுவதன் மூலமாக பல்வேறு தொற்று நோய்களும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பாக இது போன்ற இந்த சம்பவம் என்பது ஊடகத்தில் வெளியானது. முதலாக இந்த செய்தியை வெளியிட்டது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி தான். அந்த நிலையில் தற்போது இந்த ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் செய்தி ஒளிபரப்பை தொடர்ந்து தென்காசி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பொறியாளர் நெல்லை மதி தலைமையில சம்பவ இடத்தில் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் 3 தினங்களுக்குள் இந்த கழிவுகளை, மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது தெரிவித்திருந்தது. அதன்படி தற்போது தென்காசி மாவட்டத்திலிருந்து மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரி பொறியாளர் நெல்லை மதி மற்றும் 10 குழுவினர் இந்த பகுதியில் புதிதாக நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதிக்கு சற்று முன் காவல்துறையின் தடயவியலிருந்து உதவி இயக்குநர் ஆனந்தி தலைமையிலானவர் நேரடியாக தங்கள் அறிவியல் பூர்வமாக இது அனைத்தும் மருத்துவ கழிவுதானா என்பதை தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து நேரடியாக இந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் எனவும் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரி நமக்கு பிரத்யேகமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 10 டீம்கள், 10 குழுவினர் அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் நேரடியாக சென்று அந்த பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகள் அனைத்துமே அங்கிருந்து நேரடியாக ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு அதன் பிறகு லாரியில் ஏற்றப்பட்டு பசுமை தீர்ப்பாயம் என்ன தகவல் தெரிவிக்கிறதோ அதன்படி இதனை அகற்றுவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லையில் உள்ள மருத்துவக் கழிவில் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரளா பிசிபி தலைவருக்கும் டிஎன்பிசிபி எழுதிய கடிதத்தில் கழிவுகளுக்கு சொந்தமான அந்த சென்டர், அந்த புற்றுநோய் சென்டர் ஆகிய மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் தீர்ப்பாயம் என்பது தெரிவித்துள்ளது. ஏனென்றால் கேரளாவிலிருந்து இது போன்ற பல கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு வரப்பட்ட கொட்டப்பட்டது எப்படி என்பது தொடர்பாகவும் பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள செக் போஸ்ட் மூலம் வழியாக தான் இதுக்கு கொண்டு வந்ததற்கான முதல் கட்டமாக அந்த கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையும் தொடர்ந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முற்றிலுமாக ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக தற்போது இங்கு குவியலாக வைக்கப்பட்டுள்ள அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படும் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடைய ஆய்வு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி செல்வராஜ்.